கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி அப்படிங்கிற பேரலை நம்ம தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் உருவாகி கடற்கரை சார்ந்த கிராமங்களில் உள்புகுந்து பல உயிர்களை பலி வாங்கியது அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுனாமி அப்படிங்கிற பெயரை கேட்டாவே பயப்படுறவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மிக பெரும் இயற்கை சீற்றமாக அமைந்தது. தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலான வங்காள விரிகுடா பொங்கி எழுந்து வீரபாண்டியன் பட்டணம், அமளி நகர், மணப்பாடு, பெரிய தாழை, கூடுதாழை, கூட்டப்பனை, இடத்தக்கரை, உவரி மற்றும் பெருமணல் ஆகிய கிராமங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இதே போல கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் சுனாமியினுடைய பாதிப்பு பெருமளவில் இருந்திருக்கு. ஆனால் கடல் அலை தாளாட்டும் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுனாமியால் நெருங்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? ஆனால் இதுதான் உண்மை. திருச்செந்தூர் முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் அடிக்கடி நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு இந்த சுனாமி அப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுது. எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறி நிலம் நோக்கி வந்து கொண்டிருக்கு. ஆனால் அதே வேளையில் திருச்செந்தூரில் மட்டும் கடல் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சென்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா இடங்களிலும் அந்த கரையோரமாக இருந்த மக்கள் பயந்து ஓடிக்கொண்டும் நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்தும் உயிர்களை இழந்தும் அந்த கடல்கள் கிட்ட இருந்தாங்க. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் 200 மீட்டருக்கு அந்த கடல் அலை உள்வாங்கி இருக்கு. இதனால திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன் அப்படின்னு தற்போது அழைக்கிறாங்க. இந்த கடல் காத்த கந்தன் அப்படிங்கிற பெயரே மக்களை காத்த இறைவன் அப்படிங்கிறதுக்கு பொருள்படுது. கடல் அலை திருச்செந்தூர்ல மட்டும் உள்வாங்கி சென்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இதுக்கு பல பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக ரீதியா என்ன சொல்லப்படுவது அப்படின்னா, திருச்செந்தூர் திருப்புகழில் இடம்பெற்ற பாடல் வரிகளாக சொல்லப்படுது. அதாவது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கு அடியில மறைந்திருந்தாரா. அப்போ முருகப்பெருமான் கடல் நீர் பாய்ந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை இரு கூறாக்கி, அதாவது இரண்டாக வெட்டி சேவலாக ஒன்றையும் மயிலாக ஒன்றையும் மாற்றினார் அப்படிங்கிறது பாடல் வரிகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது. அதாவது சூரசம்ஹாரம் அப்படின்னு சொன்னாவே திருச்செந்தூர் தான். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரில் ஆயிரம் நன்மைகளும் ஆயிரம் விசித்திரமான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். மாப்பிள்ளை சாமியை வணங்கினோம் அப்படின்னா மணக்கோள பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை உள்ளவங்க திருச்செந்தூர் முருகனை வியாழன்கிழமைகளில் தரிசனம் செய்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமாகாம நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடல்ல ஒரு தரம் குளிச்சுட்டு நாளை கிணற்றில் இருக்கக்கூடிய தூய்மையான அந்த புனித நீரில் ஒரு முறை குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவிலா அமைந்திருக்கு. இங்கு நாம வழிபட்டோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய பாக்கியமா கருதப்படுது. திருச்செந்தூர் தலம் குரு பரிகார தலமா விளங்குதுன்னு சொல்லலாம். வியாழம் பகவான குரு திருச்செந்தூர் தலத்துல வழிபட்டு தன்னுடைய யந்திரத்தை ஸ்தாபித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயம் ஒரு குரு தலமா விளங்குவது எப்படி அப்படின்னு புராணங்கள் வழியா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். மேலும் குழந்தை பாக்கியம்,